ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். 6/4/2025 FGC சபையிலே மட்டுமாய் பாடல் வேலை, சோத்திர வேலையை, சங்கீத வேலையை தேவன் ஆசிரியத்தார். இப்போது நாம் தேவ செய்தி வேலை கடந்து வந்திருக்கிறோம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாபெரும் வெளிப்படுத்தலை தந்தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுப்போம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து எடுங்க. பக்கம் 473. அக்காலத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி என்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடே ஆலோசனை பண்ணினார். என்ன கவனி, அக்காலத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி, கவனி, சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக. சீரியாவின் ராஜா யாரு? ரட்சிக்கப்படாதவன், ஆதாம் ஏவாள் வழியா பிறந்து வரவன். ரோமர் 3:23 படி பாவம் செய்து தேவ மகிமையற்றவன், அவன் தான் சீரியாவின் ராஜா. இஸ்ரவேல் யாரு? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு சந்ததியில் வரவன், ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமானாக்கப்பட்டவன். கவனி, அப்போ சீரியாவின் ராஜா, அக்காலத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய், கவனி, பார்வைக்க பாரு, இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜா இந்த உலகத்தின் அதிபதி, மனுஷனுக்குள்ள புகுந்திருக்கிறான். அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வரானா. யுத்தம் வந்துச்சு, எனக்கு ஜனங்களோட யுத்தம் வந்தா என்ன பண்ணா? யுத்த குதிரை என்ன பண்ணுமா? இதுல யோகுல போய் வாத்து பாருங்க, அப்படியே கழிச்சுக்கிட்டு போடுமா யுத்தம் பண்றது. அந்த மாதிரி சேனைகளின் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் யுத்தத்தை பார்த்து அப்படியே நடுங்கி ஒடுங்கி போயிட மாட்டாரு, யுத்தத்துல ஜெயிப்பாரு. நீ அந்த கர்த்தரோடு சேர்ந்து கர்த்தருடைய யுத்தத்தை கற்றுக்கொள்ளணும். அப்போ அக்காலத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணுவானா. என்ன இடத்துல போய் நான் பாளையம் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணிட்டு இருப்பானா. அப்படி இருக்கும்போது ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பி என்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். அதாவது சீரிய ராஜா என்ன ஸ்தலத்துல போய் நின்று நம்ம யுத்தம் பண்ணி இஸ்ரவேலை ஜெயிக்கணும்னு திட்டம் போடுவானா. அங்க தேவனுடைய மனுஷன் வந்தான் பாருங்க, அதுக்குதான் தேவனுடைய மனுஷன்கிட்ட வரணும். ஆமா, தேவனுடைய மனுஷன் தான் சொல்லுவான். எலிசா அவன் என்ன சொல்றாரு பாரு, ஆகிலும் தேவனுடைய மனுஷன், அண்டர் தி வேர்ட், தேவனுடைய மனுஷன், தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், ஆட்டுக்குட்டி நீதிமானாக்கப்பட்டவன். அப்போ ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். அந்த தேவனுடைய மனுஷனோடு இந்த இஸ்ரவேலின் ராஜா ஐக்கியமா இருக்கிறார். அந்த தேவனுடைய மனுஷன் சொல்லுவானா, இந்த இடத்துக்கு போகாத, அந்த இடத்துல தான் சீரியாவின் ராஜா பாளையம் திட்டம் போடுகிற இவர் சொல்லி விடுவாராம் தேவனுடைய மனுஷன். அப்போ இது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்துக்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டான். கையை தட்டு. இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டான் சீரியாவின் ராஜாவுக்கு. அவன் சீரியா ராணுவ வீரர், பலத்த ராணுவ வீரர்கள்லாம் வராங்க. இந்த சீரியா ராஜாவுக்கு இந்த தேவடைய மனுஷன் வார்த்தையை கேட்டு அநேகம் தரம் இஸ்ரவேலின் ராஜா தன்னையும் தன் தேசத்தின் ஜனங்களும் காத்து கொண்டானான்.
அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்துக்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாக இருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரியா ராஜாவின் இருதயம் குழம்பி, சீரியா ராஜா இதயம் குழம்பி போச்சு. என்னடா நம்ம போறதுலாம் திட்டம் போட்டு கரெக்டாக போய் இஸ்ரவேல் ராஜாவுக்கு வந்து பாதுகாத்துக்கிறாங்க, நம்ம போற திட்டம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு குழம்பி போறான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரியா ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். உடனே அது சீரியா ராஜாவுக்கு ஒரு குழப்பம், நமக்குள்ளே ஒரு உளவாளிகளாம், நம்ம போய் இறங்குற இடத்த முன்கூட்டி அந்த ராஜாவுக்கு உளவாளி என்று சொல்லிடுறான். அப்படி யாரும் கேட்கிறான் அந்த ராஜா. அதுக்கு அவன் என்ன சொன்னான், அப்பொழுது அவன் ஊழியக்காரர்கள் ஒருவன் அப்படியல்ல என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீ உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். கையத்தட்டு அல்லேலூயா. அந்த தேவனுடைய மனுஷையானா எலிசா, எலியாவுக்கு உடன் ஊழியக்காரன் எலிசா என்ன பண்ணுவானா, அவன் பாருங்க, நீ உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். பள்ளியறை ரகசிய ராஜாக்கள் எல்லாம் இருக்கிற பள்ளியறை அந்தப்புறம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி இடத்துல பேசுகிற வார்த்தை கூட அந்த இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனுக்கு காதுல வெளிப்பட்டு அதை போய் கரெக்டா சொல்றானா. தீர்க்கதரிசி தான் இப்படி இருக்கணும். கையத்தை தெரிஞ்சாங்க அல்லேலூயா. அதான் நல்ல தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தினா நீ சத்துருவின் கண்ணுகளுக்கெல்லாம் நீ பாதுகாத்துக் கொள்ளலாம். ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்கணும், ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியலாம். இல்லைன்னா போனா சீரியா ராஜா அந்த உலகத்தில் பிசாசு போட்டு தள்ளிடுவாங்க. அல்லேலூயா. திருடவும் கொல்லவும் அழைக்க வருகிறானே என்று அந்த உலகத்தில் வந்து பிசாசு எங்கேயா, அது சீரியா ராஜா, அது இஸ்ரவேலின் ராஜா இல்லையா, நீ தான் இஸ்ரவேலின் ராஜா, உனக்கு பிசாசு ராஜா உன்னை யுத்தம் பண்ணி அழிக்கவும் கொல்ல திருட தேடிக்கிறான். இப்போ தேவனுடைய மனுஷன் சொல்ற வார்த்தை கேட்கணுமா இல்லையா? பாஸ்டர் தாமஸ் சுரேஷ் பேச்சு கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணுமா சொல்லு. கேட்கணும்னால கை தட்டுங்க. ரொம்ப ஸ்லோவாகுது. அப்போனா சீரிய ராஜாவுக்கு நீங்க தப்ப முடியாது. இந்த உலகத்தின் அது பிசாசுக்கு நீங்க தப்பி பிழைக்க முடியாது. இந்த உலகத்தின் அதிபதி உன்னை திருடவும் கொள்ளவும் அழிக்க வரலாம். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படம் வந்தேன்னு சொல்றாரு. அப்போ தேவனுடைய மனுஷன் சொல்ற அந்த எச்சரிக்கையை எல்லாம் கேட்டு அதன்படி இந்த இஸ்ரவேல் ராஜா காத்து கொண்டா. இந்த சீரியா ராஜாவுக்கு இதே குழம்பி போச்சு. என்னடா எத்தனை நேரத்தில் போனாலும் அத்தனை நேரத்தில் அந்த பாதுகாத்து கொண்டானே. அப்போ இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி வரல நம்முடைய காரியத்தெல்லாம் வெளிப்படுத்துறான்னு சொல்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானிலே இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே சீரியா ராஜா அந்த இஸ்ரவேலின் ராஜா இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி போய் பிடிக்கிறதுக்கு போறான். அவனை போய் பிடிப்பான். அந்த ஊழிக்காரனை, தேவனுடைய ஊழிக்காரனை பிடிச்சி அவனை ஒழிச்சாதான் நம்ம இஸ்ரவேலை ஜெயிக்க முடியும். இஸ்ரவேலை யுத்தம் பண்ணி நம்ம ஜெயிக்க முடியும். அவன் இருக்கிற வரைக்கும் நம்ம சதி திட்டத்தெல்லாம் அவன் கரெக்டாக சொல்றதுனால இந்த இஸ்ரவேலை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி இப்போ அவனையே பிடிக்க வர்றாங்க. யார? இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி. அப்பொழுது அவன் அங்கே அவன் தோத்தானிலே இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் இராணுவங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். கவனி, ஒரு தீர்க்கதரிசியை பிடிக்கிறதுக்கு எலிசா தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் எவன் தான் நம்மளுக்கு ஜெகினி நம்ம திட்டத்தெல்லாம் சொல்லி இந்த இஸ்ரவேலை காப்பாற்றிடலாம் சொல்லி ஒரு தீர்க்கதரிசியை பிடிக்க எப்படி வந்தாலும். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். நீ என்ன பண்ணுவ? ஒரு இராணுவமே ஒருத்தர் பிடிக்க வந்து எலிசா தீர்க்கதரிசி
அப்படியே பயந்து அப்படியே ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு சில பேருக்கு, சில ஊழியக்காரர்களுக்கு. பயப்படக்கூடாது. அல்லேலூயா. பூர்ண அன்பு பழத்தை. ஆமா, அந்த உலகத்துல வந்து பிசாசு சேனை வந்து அப்படியே பயந்து நடக்கூடாது. இவன் என்ன பண்ண பாரு, தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன். உடனே அந்த எலிசா தெரிஞ்சு ஒருத்த வேலைக்காரன் கேயாசின்னு தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எடுத்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிறதை கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். ஐயோ ஐயோன்றா பாரு அந்த வேலைக்காரன், தேர்க்கதரிசி வேலைக்காரன். ஐயோ போயிட்டு அன்னைக்கு நம்மளை சுற்றி வச்சுட்டாங்க, பட்டணத்தை இந்த மலை சுற்றி ராணுவம், பலத்த ராணுவ வீரர்களும் எண்ணிக்கை கடனாத ராணுவர்கள் சூழ்ந்துட்டாங்க. கவனி, ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கையெழுத்து. அல்லேலூயா. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறது. இந்த கேஎஸ் ஒன்றும் புரியல. என்னையா நம்ம 2 பேர் தான் இருக்கிறாங்க, நம்மோடு இருப்பது எப்படி அதிகம் சொல்ற? அது என்ன சொல்ற மாதிரி. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரரின் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் அவன் கண்களை, அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தாக்கா எப்படி இருந்தான்? அக்கினிமயமான தூதர்கள். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ அந்த இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களால், குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கையத்தட்டு. அல்லேலூயா. அதனால இஸ்ரவேலனா வாழ். அல்லேலூயா. இஸ்ரவேலனா இல்லைனாக்கா அக்கினிமயமான தூதர்கள். இஸ்ரவேல யாரு? ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமானாக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் நீ இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமா நீ மீட்கப்பட்டவன். இயேசு உனக்குள்ள இருந்தால் கண்ணால் பார்க்க முடியல, கையா அக்கினிமயமான தூதர்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறாங்களாம், தேவ தூதர்கள். இயேசு எங்க போனாலும் அவரை சுற்றி தேவ தூதர்கள், பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இந்த எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரை வீரர்கள் தேவ தூதர்கள் இருந்தாங்கனாக்கா இயேசு சுற்றி இருந்திருப்பாங்களா? இருந்திருக்க மாட்டாங்களா? இயேசு அவர் யார்? நானே வழி சத்தியமா. ஆமா, ஜீவனுக்குள்ள வரணும். ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் தேவ தனக்கு உலகத்து அவன் தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரன். கையத்தட்டு. அல்லேலூயா. நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தீனா உன்னை சுற்றிலும் அக்கினிமயமான தேவ தூதர்கள் ரதங்களால் நிரம்பிய தூதர் இன்னைக்கு இருக்கிறாங்க. இயேசு சொன்னாரு, மனுஷனுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறேனோ அவனை தேவ தூதருக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். இயேசுனா சாதாரணமா நினைக்காத. இயேசு எடுத்துக்கொண்டுனா அது இயேசு தானே. இயேசு இல்லையா? இயேசு தேவனுடைய குமாரன். அவர் உள்ளுக்குள்ள இருந்தா உன்னை பாதுகாக்க 1000 10,000 தேவ தூதர்கள் 1000 10,000 தேவ தூதர்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறாங்க. நீ கிறிஸ்துக்குள்ள வரணும். நான் கிறிஸ்துக்குள்ள வர மாட்டேன். அந்த சீரியா ராஜா பார்த்தா நான் இருப்பேன்னாக்கா அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், அவர்களோடு இருக்கிறாங்க. சீரியா ராஜா அசுத்தாவி, அவனுக்கு கிடைக்க இதெல்லாம் அசுத்தாவியா. ஆதாமுக்குள்ள பாருங்க அசுத்தாவி தானே பாருங்க, அசுத்த தூதர்கள். நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் வந்து தேவ தூதர்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறார்கள். உன்னை ஒருவனும் சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. நீ ஆதாமுக்குள் இருந்தாலும் அநேக அசுத்தாவிகள் உன்னை சூழ்ந்திருக்கிறது. உன்னை அழிக்கவும் கொல்லவும் திரடவும் உன் மூலமா மற்றவங்களும் போய் அழிக்குது. இந்த அசிரியா ராஜா ஆதாம் வியாபாரம் வழியா பிறந்து வந்தவன். நன்மத்தையும் மரியத்தக்க கனிய புஷ்கு நாளில அந்த குரூப்ல வந்தவன். அசுத்த தூதர் உள்ள இருக்கிறதுனால அவன் போய் இஸ்ரவேல் ஜனங்களை கொல்லவும் அழிக்கவும் யுத்தம் பண்ணி ஐக்கியத்துக்கு திட்டம் போடுறான். இவங்கிறான் பாரு, ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்கு நீதிமானாக்கப்பட்டவன்.
பழைய ஏற்பாட்டில். இவங்கிட்ட அக்னிமயமான தூதர்கள் அந்த கண்ணால பார்த்தான அந்த கேயாசி. அல்லேலூயா. அப்போ ஆதாமுக்குள்ள இருந்தா உன்னை சுற்றிலும் அசுத்த ஆவிகளும் அசுத்த தூதர்களும் இருக்கிறாங்க. நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தா அக்னிமயமான தூதர்களும் தேவ தூதர்களும் உனக்குள்ளே உலாவுகிறார்கள். நீ சீரியா ராஜா பார்த்து பயந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து என்ன நடக்குவாரு? இவன் கண்களை திறந்ததும் என்றான். உடனே கர்த்தர் அவன் கண்களை திறந்தார். ஏதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். வசந்த் பார்க்குறீங்களா இல்லையா? என்னோட பார்த்துட்டே வாங்க. அப்புறம் அவர்கள் அவனிடத்துக்கு வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்வழக்கம் உண்டாக்கும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்வழக்கம் உண்டாகும்படி செய்தார். அத்தனை ராணுவ வீரர்களுக்கும் கண்வழக்கம் உண்டாகும்படி செய்கின்றாரு. என்ன பண்ணாரு ஆண்டவரே? அத்தனை பேருக்கும் கண்வழக்கம் உண்டாகும்படி செய்யறாரு. பாரு, ஒரு ராணுவத்தையே கலக்கிறான் பாரு. எலிசா தைக்கிறது. கையை தட்டு. அப்படி அல்லேலூயா. கையை தட்டு. சீரியஸான மேட்டர்லாம் சொல்லிக்கிறேன் உனக்கு. ஒரு இயேசுவின் பிள்ளை இந்திய ராணுவத்தை, அமெரிக்க ராணுவத்தை, ரஷ்ய ராணுவத்தை, ஆதாம் ஏவாள் வழியா வரா விசாதுடைய ராஜ்யத்தை வானமனது பொல்லாத ஆவிஷயம் குறைந்த அந்தார லோகாதிகளை ஆட்டி படைக்கலான்னு இது ஒரு சாட்சி. ஒரு எலிசா தீர்க்கதரிசி அவ்வளோ பேர் ராணுவத்தையே என்ன பண்றான் பாருங்க. அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் அவர்கள் அவனிடத்துக்கு வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்வழக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்வழக்கம் உண்டாகும்படி செய்தார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழியல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். இப்போ இவன் என்ன பண்றான்? நான் உங்களுக்கு வழிகாட்டு சொல்லி இவனே என்ன பண்றான்? சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். பாப்போம் அடுத்து என்ன நடக்குது பார்ப்போம். அவர்கள் சமாரியாவிலே வந்தபோது எலிசா, கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவன் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அங்கே கவனி, இஸ்ரவேலின் ராஜா கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டான் இந்த சீரிய ராணுவத்தை. இப்போ இஸ்ரவேலின் ராஜா சொல்றான், என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று தேவனுடைய மனுஷன் எலிசாவை கேட்கிறான். எலிசா என்ன சொன்ன பாருங்க. அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தினாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படி அப்பமும் தண்ணீரும் அவருக்கு எதிரில் வழியும் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருது பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள். சீரியரில் தண்டுகள் இஸ்ரவேலின் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. கையை தட்டு. அல்லேலூயா. அதோடு கூட ஜோலி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த இஸ்ரவேலின் தண்டுகிட்ட அந்த சீரிய ராஜா வரவே இல்லையா. தப்பித்தோம் பிழைத்தோன்னு ஓடிவிட்டாங்க. வெட்ட வேண்டியவங்க இஸ்ரவேலின் கூட்டத்தள்ளி ஒரே வெட்டு போட்டி இல்லாமல் சத்துக்கள் சொன்னான். எலிசாத்தை வானா நல்ல அப்பம் தண்ணி எல்லாம் விருந்து பண்ணி அவங்களை அனுப்பிடுங்க. தப்பித்தோம் பிழைத்தோன்னு போனவங்க. அதுக்கப்புறம் அந்த இஸ்ரவேலின் ராஜா யாரு? இந்த சீரிய ராஜா இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவே இல்லையா. அல்லேலூயா. இதுதான் சம்பவம். இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? அல்லேலூயா. நிறைய பேருக்கு நல்ல செய்தி அடிக்கடி கேட்டீங்கன்னாக்கா நான் சொல்ல வர பாயிண்ட் நிறைய பேருக்கு லைட் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சீரியாவின் ராஜா யாரு? இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. இஸ்ரவேலின் ராஜா யாரு? இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை. நம்ம தான் இயேசு ஏற்றுக்கொண்டியா? நீ இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் குமார்த்தி. உனக்கு விரோதமா பிசாசு இன்றைக்கு யுத்தம் பண்றான் இல்லையா?
இந்த பிசாசுக்கு நீ தப்பணும்னாக்கா நீ தேவனுடைய மனுஷன் வார்த்தையை கேட்கணும். தேவனுடைய மனுஷன் எதை கற்றுக் கொடுப்பான்? தேவனுடைய மனுஷன் எதை கற்றுக் கொடுப்பான்? தேவனை கற்றுக் கொடுப்பான். கையத்தை இல்லையா? தேவனுடைய மனுஷன் தேவனுடைய காரியங்களை கற்றுக் கொடுத்து கவனி, நீ தேவனுக்குள்ளே இரு. உங்கள் எதிராளியா பிசாசான எவனை வீழாமோ என்று கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை வீழாம வகை தேடி சுற்றி திரிக்கிறான். நீ என்ன பண்ணி என் வார்த்தையை கேளு. தாமஸ் துளசிராம பாஸ்டர் சொல்ற பேச்சை கேளு. ஜீவனுக்குள்ளே இரு. ஜீவ வித்தற்கரிய புசி அந்த தேவ தனது உலகத்துக்குள்ள கொடு. எந்த சீரிய ராஜாவும் எந்த பிசாசுட சேதப்படுத்த முடியாது. கையை தட்டு. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் புது சிருஷ்டியாக பழைகள் எல்லாம் ஓய்ந்து போயிட. கர்த்தர் என் கோட்டை, என் தஞ்சம், என் துருகம், என் கேடகம். அப்போ எலிசா தீர்க்கதரிசி அவன் தேவனுடைய காரியத்துக்குள்ள தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கும்படி அவன் ஒப்பு கொடுக்குறான். இந்த சீரியா ராஜா சுத்தி சுத்தி பார்க்கறான். ஆனா அவன் என்ன பண்ண முடியல. இஸ்ரேல் ராஜாவை ஜெயிக்கவே முடியல. நீ கிறிஸ்துவுக்குள்ளே இரு. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்குது. ஐயா அப்போ எங்கன்னா ஓடி ஒளியுமா? பிசாசு எங்க ஓடி தேவையில்ல. நல்லா ஜாலியா சுத்து. நீ ராத்திரி 12 மணி கூட போ. ஐயா நகை நட்டெல்லாம் போட்டுக்கிறியா? எப்படிங்க நான் ராத்திரில 12 மணிக்கு போறது? கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகம் கொடுத்து பாரு. உன்னை சுற்றில அகில வளமான தேவதூதன் இருப்பான். ஒரு தடவை மேல் கைப்படும். கையத்தட்ட இல்லையா? கேட்ட தப்பா? கர்த்தரின் கோட்டையை தஞ்சம் என் துருகம். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே இரு. தேவனுடைய மனுஷன் அதை தான் சொல்லி கொடுப்பான். ஆமா, நீ கிறிஸ்துவை விட்டுட்டு தேவனுடைய மனுஷன் சொல்றதுக்கு விரோதமா பண்ணினாக்கா நன்மத்தையே மரியத்தக்க கனியை புசிக்கினால சீரியா ராஜா போட்டு தள்ளிடுவான். போடுவானா இல்லையா? ஆமா, அவன் கையில மாட்டுங்க. அப்போ தேவனுடைய மனுஷன் சொல்லுகிற சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்துரு. ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்தது? ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்தது? முதல் மனுஷன் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி எதுன்னு சொன்னாரு? ஜீவ விசக்கல்ல சொன்னாரா? தேவநாயகத்துல தோட்டத்தின் நடுவில் நன்மத்தையும் அறியத்தக்க கனி இருக்குது. அதை புஷிக்கும் நாளில சீரியா ராஜா மாட்டுவியா? மாட்டுவியா? கண்டிப்பா மாட்டுவேன். அங்க சீரியா ராஜா வருவான் ஏதேன் தோட்டத்துல. நான் சொல்ற இடத்திலே இரு, ஜீவ விசக்கல்லிலே இரு சொன்னாரா இல்லையா? தேவநாயகத்துல அததான் தேவனுடைய மனுஷன் சொல்றான். நீ கிறிஸ்துக்குள்ளே இரு. இந்த உலகத்துல எந்த பிசாசும் சேதப்படுத்த முடியாது. திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறான் என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக பறிவுடப்பட வந்தேனார். நீ ஜீவனுக்குள்ளே இரு. தேவ நீதிக்கு உழித்தல தேவனுக்கு செலுத்து. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு செலுத்து. செலுத்துமா? செலுத்த கூடாதா? சோம்பலா வந்து கிறிஸ்துவ தேவனுக்கு செலுத்து, உலகத்துக்கு செலுத்துக்கிறாது. அப்படியே கவலை 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 கவலை, சுயநீதி அநீதி நன்மத்தேம காரியத்துக்கு இருந்தாக்கா இஸ்ரேல் ராஜா இது சீரியா ராஜா கிட்ட மாட்ட மாட்டியா? மாட்டுவியா? அவன் இடத்துக்கு போயிட்டு நீ அவன் சொன்ன இடத்துக்கு நீ போயிட்ட அவன் உன்னை அழிச்சு கொண்டு எல்லா வேலையும் பார்த்துருவான். நீ கிறிஸ்துக்குள்ளே இதுனா பிசாசுக்கு ஒரே குழப்பம். என்ன இந்த பெண்ணு நம்ம வகை கண்ணே தெரிய மாட்டேங்குது. நம்ம கண்ணுக்கே மாட்டுறாங்க. சபிக்குள் ஆவதி, பகைகளுக்கு நன்மை செய், சத்துக்களை சிதைங்க, துன்பப்படுத்து ஜபம் பண்ணி. அதான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கு. தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கிறிஸ்துக்குள்ளே இரு. கிறிஸ்துக்குள்ளே இரு. கிறிஸ்துக்குள்ளே இரு. அது சீரியா ராஜா இருந்தாலும் சரி, அது இந்திய ராஜா இருந்தாலும் சரி, அது பாகிஸ்தான் ராஜா இருந்தாலும் சரி, அமெரிக்கா ராஜா இருந்தாலும் சரி, அது சைனா ராஜாவா இருந்தாலும் சரி, அது வேலூர் ராஜா இருந்தாலும் சரி, அது பிரம்மபுரம் ராஜாவா இருந்தாலும் சரி, எந்த ராஜா உன்னை சேர்ந்து கையத்தட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உன்னை சுற்றி அக்னி வளமான தேவதூதர்கள் இருப்பாங்க. கிறிஸ்துக்குள்ள இருந்தா கவனி, இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் ஒரு ஆள் வாங்கிக்கலாம். கவனி, இயேசு கிறிஸ்து தேவ நீதிக்கு உயிர்த்தல தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகம் தான் எலிசா தீர்க்கதரிசி. இவனை சுற்றில் அக்னி வளமான தூதர்கள் இருந்தது. அந்த கேயாசு கண்களை திறந்து பார்க்கிறான். உண்மை அவர்களோடு இருக்கிறது பார்க்கலாம். உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். கோலியாத்துன்னு ஒருத்தன் தான், தாவீதுன்னு ஒருத்தன் தான். தாவீதை சுற்றி அக்னி வளமான தேவதூதர்கள் இருந்தாங்க. கோலியாத்தை சுற்றி அவனோடு பிசாசு தூதர்கள் இருந்தாங்க. தாவீது மேல கை போட முடிச்சா? கோலியாத்து போட முடிச்சா? தாவீது பாதுகாப்பா தானா? ஒன்னும் செய்ய முடியாது தாவீதை. அல்லேலூயா.
கர்த்தருக்குள்ளே இரு. எந்த கோலியாத்து சேத முடியாது, எந்த சிங்க சேத, எந்த கரடி ஒண்ணு மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் என் கோட்டை, என் தஞ்சம், என் துர்கம், என் கேடகம் சொல்றான். சொன்னதே தாவீது. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவர் தேவநீதி உயிர்த்தெழுமானவர். தாவீது விரோதமா எத்தனையோ சத்துக்கள் வராங்க. யாராவது தாவீது மேற்கொள்ள முடிச்சா? இவன் தான் எல்லா சத்துக்களும் மேற்கொண்டான். எடுங்க சங்கீதம் 18 எடுங்க. இப்போ வாசல் சங்கீத பகுதி, சங்கீதம் 18 எடு. சங்கீதம் 18 சங்கீதம் 18:1. படி படி. சங்கீதம் 18:1 பாருங்க. கர்த்தர் என் கோட்டை, என் தஞ்சம், என் துருகம்ன்ற பாருங்க. சங்கீதம் 18:1. என் பலனாகிய கர்த்தாவே உம்மே அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிற துருகமும், என் கேடகமும், என் இரட்சண்யமும், என் கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமான. கையை தட்டவர்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கோட்டையா இருக்கிறாரா, தஞ்சமா இருக்கிறாரா, துருகமா இருக்கிறாரா, கேடகமா இருக்கிறாரா, இரட்சண்ய கொம்பா இருக்கிறாரா, உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறாரா. அப்போ தாவீது எதுக்குள்ளகிறான்? கர்த்தருக்குள்ளகிறான். தேவதூதர் இருப்பாங்களா? தாவீது சுத்தி 1000-16 தேவதூதர் தாவீதோடு இருந்தாங்க. அதனால தான் ஆடு மேய்க்கிற ராஜாவா மாறினான். சும்மா இல்ல, நீ கூட கர்த்தருக்குள்ள இருக்க. கர்த்தர்னா ஜீவன் உள்ளவர், நன்மை தீமை அறியக்கூடிய கர்த்தரு. கர்த்தர் ஜீவன் உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அந்த தேவனுக்கு சொல்ற ஆதாம் முழு ஒரு ஆள் வாங்கினாம ஒரு ஆளுக்கு கர்த்தரை வெளிப்பது பிசாசு. ஒரு ஆள் மூலம் பிசாசு எல்லாம் ஜெயிச்சுவான், உள்ள தூத்துருவான் சீரியா ராஜா. ஆனாதான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் இயேசு நண்பர் தேவனுக்கு தனக்கு முழு உலகம் கொடுத்து பாரு. ஷேப்பா தான் இருப்பேன். எந்த சீரியா ராஜாவும் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் மண்டை பழம் போடும் பிசாசுக்கு. அப்போ கர்த்தர் என் கோட்டை, கர்த்தர் என் கண்மலையும், என் தஞ்சமும், என் கோட்டையும், என் துருகமும், என் கேடகமுமா இருக்கிறார். அப்போ தாவீது கர்த்தருக்குள்ள இருந்தான். அவன் விரோதிகளா இருந்தாங்களா? எத்தனை சத்துக்கள் இருந்தாங்க. இங்க சீரியா ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமா வந்த மாதிரி தாவீதுக்கு விரோதம் எத்தனையோ சத்து. அம்மோன் புத்திரம், மோவா புத்திரம், பெலி செய்து எல்லாம் வராங்க. கோலியாத்து வரான், சிங்கம் வருது, கரடி வருது, என்னடோ வருது. ஒன்னும் சேதப்படுத்த முடியல. இவன் தான் எல்லா சத்துக்களையும் முறியடித்தான். எலிசா தீர்க்கதரிசி அந்த சீரியா படைத்த ராணுவத்தை கண்மழக்கம் உண்டாகி பட்டயத்தில் வெட்டாத அவனை நல்லா விருது பண்ணி சிதறாச்சான். அதுக்கப்புறம் அந்த ஏரியா பக்கமே வச்சான். பிசாசும் ஏரியா பக்கமே வரக்கூடாதுன்னா நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்துக்குள்ள 1000-16 தேவதூதர்களை சூழ்ந்திருக்கிறாங்க. கையை தட்டு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தி கர்த்தருக்குள்ளே, கர்த்தரை கோட்டையா கொண்டு. கவனி, கர்த்தர் கோட்டையா இல்லைன்னா யார் கோட்டையா இருப்பா? அந்த இடத்துல கர்த்தரை விட்டுட்டீங்கன்னா பிசாசு தான் கோட்டையா இருப்பான். நான் ஒரு ஆளு, நீ ஆளு, பாவனை போட்டு தள்ளுறேன், திறறேன், கொள்றேன், அழிக்கிறேன், சமாதானத்தை தர்றேன், சந்தோஷத்தை தர்றேன், சுகத்தை தர்றேன், வியாதியை கொடுக்குறேன், சீக்கிரம் செத்து கொடு, சீக்கிரம் வந்துடும், பாதம் சொல்லுவானே சொல்ல மாட்டேனா? திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் தானே ஏசு சொல்றாரு. வந்துரு வந்துரு, மகளே மகளே, மனவாட்டியே மனவாளனே, வருத்தப்பட்டு பாரசோ பிசாசிட்ட மாட்டீங்களே, வருத்தப்பட்டு எல்லோரும் என்றிருந்துவா, நானே ஜீவப்பா, தேவனுடைய பிள்ளையா மாறு, பிசாசு பிள்ளையா இருக்காத. காலமெல்லாம் சீரியா ராஜா வந்துருந்தாருமா, திடீர்னு கொண்டு அழிச்சுட்டே இருப்பான், கட்சியில போய் பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவான். சீக்கிரமா வா, எலிசா தீர்க்கதரிசி மாதிரி மாறு, எலிசா மாதிரி மாறு, ஜனங்களை காப்பாற்றுவோம், குடும்பத்தெல்லாம் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வா சொல்லுவார். சொல்லப்படாதா? சொல்லிட்டு என்ன பண்ணாரு? வந்துரு வந்துரு சொல்லி எங்க கொண்டு பாதாள பரலோகத்துக்கு கொண்டு போவாரா? ஏசு பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா, கையை தட்டு, உட்காரா தட்டு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்து யாரு? பாவத்துக்கு மரணத்துக்கு ஆப்போசிட், தேவநீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாரு. கர்த்தர் என் கோட்டை, என் தஞ்சம், என் துருகம், என் கேடகம். அதனால நண்பர்களே, தாவீது போகிற இடத்துலலாம் கர்த்தர் அவ்வளோ இருந்தாரா? எடு பார்ப்போம். ஒரு வருஷத்தை சங்கீதம் 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாவீது போகிற இடத்துல எல்லாம்
சங்கீதம் 2 சாமுவேல் 8:6 படிங்க. அப்போ 2 சாமுவேல் 8:6, 1 சாமுவேல் 18:14 படி. தாவீது போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்தாராம். 1 சாமுவேல் 18:14. 14. ஆமா 18. 1 சாமுவேல் 18:14 பாருங்க. தாவீது தன் செய்கையில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கையை தட்டி அல்லேலூயா. தாவீது தன் செய்கையில் எல்லாம் புத்திமானாய் நடந்தானா. புத்திமான் என்ன புத்தி? இயேசுவின் புத்தி. இங்க கவனி, புத்திமான் இங்கிலீஷ்ல யாரா படிக்கிறாங்க? புத்திக்கு என்ன பண்ணிருக்காருங்க? தாவீது தன் செய்கை, ஜீவ செய்கைகள், ஜீவன் கட்ட காரியங்கள். சவுல் ராஜா வாசிப்பது, கோலியால் கர்த்தருடைய நாமத்திலே போறது, சிங்கம் வந்தால் கர்த்தருடைய நாமத்தை தேவன் தலை கொடுக்குது, இயேசுவை கொடுப்பது, பழுதட்டாட்டுடைய தேவன் தலை கொடுக்குது. இந்த செய்கையெல்லாம் புத்திமானா இருந்தா கர்த்தர் அவனோடு இருந்தார். இங்க கவனி, கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். எல்லா சத்துக்களுக்கும் கண்ணிகளுக்கும் தப்பிக்கப்பட்டார். ஆடு மேய்க்க வேண்டிய ராஜாவா இந்த உலகத்தையே கலங்கி போயிட்டு பரலோகத்துக்கு போய் சேர்ந்தான். கர்த்தரே எனக்கு வேணாம், வேணவே வேணாம். ஏவான் சொன்ன மாதிரி நான் பிசாசுகிட்ட போய் நன்மத்தேம கனியை சாப்பிட்டு பிசாசு உன்னோடு இருப்பான், வாழ்நாளெல்லாம் இருப்பான். சிறிய வயசு, வாலி வயசு, திருமண வயசு, முதிர்ந்த வயசு, வாழ்நாளெல்லாம் இருப்பான். பாவத்தை மறைச்சு தேவனுக்கு தடுப்புலத்து காட்ட வைப்பான். அவன் திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான். திருடவும் கொள்ளவும் அழிப்பு வருகிறான் என்று நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன்றது. அந்த ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாரத்து முழு உடைப்பு கொடு. கர்த்தர் உன்னோடு இருப்பார். தாவீது போகிறதெல்லாம் கர்த்தர் அவனோடு தான். இந்த உலகம் பொல்லாத இருக்கிறது. நோவா காலத்து நடந்தது, மனுஷகுமார் காலத்து நடக்குது. சோதோம் நடந்தது. இந்த உலகம் திருடத்து கொண்டது தீவிரமாகிறான். கர்த்தருக்குள்ளவா, கர்த்தர் என் கோட்டை, என் தஞ்சம், என் துருகம், என் கேடகத்துக்குள்ளவா. அடுத்த வசனம் 2 சாமுவேல் 8:14 படிங்க. 2 சாமுவேல் 8:14. கையை தட்டு. தாவீது போன எல்லா இடத்துல கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. பாருங்க 2 சாமுவேல் 8. தாவீது போகிற இடத்திலெல்லாம் அவனோடு இருந்தார். நீ வேலை தேடி எங்க போற? துபாய்க்கு போற, பெங்களூருக்கு போற, அமெரிக்காவுக்கு போற, எங்கெங்கோ போற. தாவீது போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்தார். எங்க? 14. யோதோமின் தானியங்களை வைத்தான். யோதோமிக்கும் அவன் தானியங்களை வைத்ததினால் யோதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இந்த இடத்துல கர்த்தர் அவனை காப்பாற்றுவார். இந்த இடத்துல பிசாசு வேலை பார்த்துங்க. இந்த இடத்துல பிசாசு திருடியும் கொள்ளும் ஐக்கியத்தான காரியம் செய்துட்டு இருப்பான். நீ தாவீது போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். என்ன சாட்சி பாருங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்தோடு. கர்த்தருக்குள்ளவா, கர்த்தரின் கோட்டை தன், கர்த்தருடைய நாம பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் தாவீது போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரு. 1 சாமுவேல் 18:14 படிங்க. 1 சாமுவேல் 18:14. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்புறம் 2 சாமுவேல் 5:10 படிங்க. 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தடைகிறான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்புறம் 1 நாளாகவும் 18:6 படி.
16 சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து இருந்தார். தேவன் சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 1:16 போதும். கையத்தட்டு அல்லேலூயா. தாவீது 2-3 சாட்சிகளால காரியம் வந்தது. தாவீது வாழ்க்கை எப்படி இருக்குது பாத்தியா? கர்த்தர் நான் எக்காலத்துல அவர் துதி எப்போதும் எக்காலத்துல என்ன துதி தோத்திரம் ஆராதனை ஜெபம் கிறிஸ்துவ காரியங்களே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு எந்த சீரிய ராஜாவோ எந்த பெலிசிய ராஜாவோ ஒன்றும் மனுவில்லை. தாவீது போகிறதெல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்தார். சபிக்குள்ள ஆஸ்வதிக்கிறான், பகைக்குழுக்கு நன்மை செய்யறான், சத்துக்களை சிதைக்கிறான், துன்பப்படுத்துவதெல்லாம் ஜெபம் பண்றான். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துறான். நீ ஆசீர்வாதமாய் தான் இருப்பாய். எல்லாம் பிசாசு பண்ண விட்டு ஓட அசுத்தாய் ஓட பசுத்தாய் வர தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்ய உன் வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். அடுத்து சங்கீதம் 21:11 படிக்க. சங்கீதம் 21. அவனுக்கு விரோதமாய் பொல்லாத நினைத்தார்கள், தீவினையை எத்திரம் பண்ணினார்கள், ஒன்று வாய்க்காம போயிட்டான். படிக்க அது வந்து சங்கீதம் 21:11. பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போய் ஒன்றும் வாய்க்கல. இந்த வருஷத்தை எல்லாரும் எடுங்க. என்ன பக்கம் சொல்லு, எடுங்க எல்லாம் அந்த வருஷத்தை கண்ணால் படிங்க. அவனுக்கு விரோதமாக பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்கல. தேவனுடைய மனுஷன் வார்த்தை கேட்ட, சாமியல் வார்த்தை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறான். போறதுல எல்லாம் பகை கசப்பு வைராகியம் கோபம் சண்டை அந்த காலடியே வைக்கிற பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு படி போல. ஆனால் என்ன பண்ண முடியல, ஒன்று பிசாசு சண்டெல்லாம் வாய்க்கல. கட்சியில வர 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 போயிட்டே இருக்கிறான், மேல போயிட்டே இருக்கிறான். தாவீது உலகத்துக்கே பெரிய ராஜாவாகி உலகத்தையே கழித்து நல்ல ஐஸ்வர்யம் மகிமும் கனவு புகழ்ச்சி இந்த உலகத்தை பரலோகத்துக்கு போய் சேர்த்தான். கையெழுத்து அவனுக்கு அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. தாவீதை பார்த்தோம், எலிசாவை பார்த்தோம், அப்புறம் ஆபிரகாம், அப்புறம் ஈசாக்கு, அப்புறம் எஸ்தர் ராஜாத்தி. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றுதே. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தவங்க எல்லாம் பாதுகாப்பாட்டாங்க. எந்த உன் பக்கத்தில் 1000 பேர் உன் பக்கத்தில் 10000 பேர் இருந்தாலும் அது ஒன்று அணுகாது. அப்ப என்ன பண்ணுறேன், கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். சுய நீதி அநீதி, சத்துருக்கு சத்துரு, பகைக்கிற பகை, சபிக்கிற சபிக்கிறது, இயேசு சபிக்கிற ஆஸ்வதி. நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற, பகைக்குள்ள நன்மை செய், நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற, துன்பப்படுத்த ஜபம் பண்ணி நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற. ஒரு சத்துருவை இயேசு சிநேகத்தை காட்டு, இயேசு ஆசீர்வாதத்தை, இயேசு நன்மை காட்டு. நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற, உன்னை யாரும் சேதப்பட்டு நீ தான் விசுவாசிக்கிறீ சேதப்படுத்துவாய். அதனால கர்த்தருக்குள்ளே இருக்க, கர்த்தர் ஒரு வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். இப்போ ஆண்டவராக இயேசு மத்திய மாற்றுவால இருந்தார். அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆனா அவர் யாராவது கொலை செய்ய முடிச்சா? இயேசுவை ஏன் கொலை செய்யப்பட? அவர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறார். பிதாவுடைய வார்த்தை கேட்டு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு ஜீவனையே கொடுக்குது. தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுக்க கொடுக்க அவரை பிடிக்க ஒருவராலும் முடியவில்லை. அந்த வசனத்தை சில வசனத்தை வாசித்து பார்ப்போம். யோவானேடு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 44வது வசனம். யோவான் 7:44. அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாக இருந்தார். ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. ஆமா, ஒருவனும் கை போடவில்லை. ஏன் கை போட முடியல? அவர் தேவனுக்குள்ள இருக்கிறாரே. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு போறார். ஒருவனும் கை போட முடியவில்லை. யோவான் 7:46 பாருங்க. அவர்களில் சிலர் அவரை பிடிக்க வகை தேடினார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த சீரிய ராஜா பிடிக்க யுத்தம் பண்ண வகை தர்றான். தேவனுடைய மனுஷன் எலிசா வார்த்தை கேட்டு அதுபடி தீப்படுத்து பாதுகாப்பா இருந்ததுனால இந்த சீரிய ராஜா இந்த இஸ்ரவேல் ராஜா பிடிக்க முடியல. அந்த மாதிரி இயேசு ராஜா கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கிறார். 1000-10000 தேவதூரெல்லாம் இருக்காங்க. கவனிங்க பாருங்க, கவனிக்கடா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு உன்னை பிடிக்க முடியாது. வியாதி பிடிக்காது, சாபம் பிடிக்காது, மரணம் பிடிக்காது, தரித்திரம் பிடிக்காது, அவமானம் வெக்கம் பிடிக்காது. மாறாக ஆசீர்வாதம், வெற்றி, ஜெயம் உண்டாம். எலிசா உண்டாடுவார், தாவீது உண்டாடுவார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எஸ்தர் அவங்கள போல நீ ஆஸ்வதிக்கப்படுவாய்.
அல்லேலூயா. அதுக்கு நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தேவையில்லைதாக்கா ஏவாள் மாதிரி ஒரே திருடுதான், ஒரே கவலை, ஒரே பழம், ஒரே வெறுப்பு, ஒரே அசுத்தாவி, ஒரே வியாதி, ஒரே வறுமை, ஒரே கண்ணீர், ஒரே துக்கம், எங்க பார்த்தாலும் பிரச்சனை. பிசாசு கணக்கு இருக்குது. உங்கள் எதிராளியாக பிசாசானவர் எவனை வீங்கலாம் போட்டு கெஞ்சிக்கல் சிங்கம் போல வகை தேடி சுற்றி நல்ல வகை கிடைக்குது. சுய நீதி அநீதி, நன்மார்க்கம் துன்மார்க்கம், நன்மை தீமை, கவலை, கவலைப்படுறது, சோர்ந்து போறது, பயப்படுறது, இதெல்லாம் பிசாசு எல்லாருமே இருக்குது. அதான் கவலைப்படாத, சோர்ந்து போகாத, பயப்படாத. அப்ப என்னத்தையும் பண்ணா கிறிஸ்துவை கொடு, தேவ நீதி பரலோக ராஜ்யத்தை கொடு. அவர் தழும்புகளால் சுகமானாய், ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவலங்கு, பிதாஸ்தார் பசுத்தாய் ஆதாமுக்கு முழு வழக்கு கொடுது. எல்லா அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்வாங்க. அல்லேலூயா. அப்போ அவரை பிடிக்க வகை தேடினார்கள். அவரிடம் அவருடைய வேலை வராது, இன்னும் ஒருவனும் பிடிக்க முடியவில்லை. அவர் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாரு, உலகத்தை அனுப்புகிறாரு. கிறிஸ்துவ தேவன் தான் உலகத்தை கொடுக்கிறாரு. யாரும் அவரை பிடித்து கொலை செய்ய முடியவில்லை, அழிக்க முடியவில்லை. வியாதி பிடிக்கல, தரித்திரம் பிடிக்கல, சாபம் பிடிக்கல, மரணம் பிடிக்கல, எந்த பிசாசும் பிடிக்கல. அப்படி கிறிஸ்துக்குள்ள கிளம்பா இல்லையா? ஜீவசுகல்ல இல்ல இல்ல வானா நான் நன்மை தீவிர இல்ல இல்ல வானா நாங்களாம் சுவிசேஷம் கிராமத்து ஏசு நாங்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஏற்று பாவம் மரணம் பிடிக்குமா பிடிக்காத அவனை நன்மை தீவ சுயநீதி அநீதியை தேவன் தனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பேட தொலையாது. விசுவாச ராஜ்யத்திலேருந்து நித்திய ஆக்கினிக்குள்ள போவான்னு பாக்குறோம். அதனால தான் கிறிஸ்துக்குள்ள வந்து என்ன பண்ணுங்க ஏசு திருப்பி நன்மை தீவிலே நிறைய பேருமா அவிசுவாசி கீழ்படியாம பகைக்குது, நாடு செயல, ஊடு செயல, ஆசை பேர் விசுவாசி ஊழிக்கார், அவர் செயல, இவர் செயல, ஒரு சுயநீதி அநீதியா இருப்பாங்க. எல்லாம் பிசாசு ராஜ்யம், பிசாசு ஐக்கியம், சபசபையா, குடும்பமா பண்ற எல்லாம். அப்ப கிறிஸ்துக்குள்ள 100 தேவன் தனக்கு கொடுக்கிறதா இயேசு மாதிரி எங்கேயும் போகலாம், எந்த பிசாசை தொடலாம். தாவீது மாதிரி கர்த்தரின் கோட்டை, என் தஞ்சம், என் துருகம், என் கேடகம். தேவன் தனக்கு உலகத்துக்கு கோலியாத் கர்த்தருடைய நாமம் தான், சவுல் ராஜாவுக்கு கர்த்தருடைய நாமம் தான், சிங்கம் வந்தாலும் கரடி வந்தாலும் எல்லாம் கர்த்தருடைய நாமம். தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு தாவீது போகிறதெல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்தார். அடுத்து அதே யோவான் 7:30 படிங்க. யோவான் 7:30. அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவரும் அவர் மேல் கை போடவில்லை. சரி, அவரை பிடிக்க வகை தேடினார்கள். இங்க கவனி, சீரியா ராஜா வகை தேடின்னு இருப்பான். இங்க கவனி, உங்க ஒவ்வொருத்தரும் உலகத்துல வந்து பிசாசு பாவமாக்கி, சாபமாக்கி, மரணமாக்கி, தரித்திரமாக்கி அவன் வேலை பார்த்துட்டு தான் இருப்பான், வகை தேடின்னு தான் இருப்பான். நீ வந்து அவனுக்கு இடம் கொடுத்துட்டு தேவடைய வார்த்தை, ஊழிக்கார வார்த்தை, தாமஸ் பாஸ்டர் வார்த்தையெல்லாம் மீறிட்டு நான் சுயநீதி அநீதி அவன் பக்கம் பண்ணிட்டாக்கா ஜோரா உள்ள பூந்து விளையாடுவான். எல்லாம் சாப பாவம் மன தரித்திரமாவே இருக்க வாழ்க்கை. தேவடைய மனுஷன், ஊழியக்காரன், ஜீவ மார்க்கத்தை பேசுறவன், கிறிஸ்துக்குள்ள பவுல் என்ன சொல்றான்? நீங்கள் கிறிஸ்துக்கள் கிறிஸ்துக்கள் கிறிஸ்துக்கள். அந்த கிறிஸ்துக்கள் எல்லாத்தையுமே எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாமே இருக்குது. அந்த தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 ஒன்றும் வகை காண முடியாது. ஆடு பேங்கிறது ராஜாவாயிடு. அப்பா அம்மா அண்ணாதிபதி எஸ்ஆர் ராஜாத்தி 122 ராஜாத்தி ஆயிடுவா. திரைச்சாலை யோசிப்பு எகிப்துக்கு அதிபதி ஆயிடுவான். ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசுவாதம், பூமி தாக்கக்கூடாது ஆசுவாதம் உண்டாகும். கிறிஸ்துனா சாதாரண கிடையாது. இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகம் கொடுக்க 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 அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதெல்லாம் பணிவிடை செய்ய கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து யோவான் 7:6 படிங்க சீக்கிரம். யோவான் 7:6. யோவான் 7:6 படிங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. அப்போ அவருடைய வேலை வருகிற வரைக்கும் இங்க கவனி, அவரை பிடிக்க முடியல. அவருடைய வேலை வருது. எப்போது இங்க கவனி, அவர் எப்போ பிடிக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சுவா. அறிதற்கரிய அறிவு. இங்க கவனி, செக்குலர் நாலேஜ் ஆக்ஸ்போர்ட் பைபிள் காலேஜுக்கு போய் படிச்சா கூட இந்த மாதிரி அறிவெல்லாம் நீங்க படிக்க முடியாது. பரிசுத்தரை அறிவுரை அறிகிற அவருடைய வேலை எப்போ வந்துச்சு? நமக்காக அவர் என்னானாரு? நம்முடைய பாவத்தை ஏத்துட்டாரா? அப்பதான் வேலை வந்து, அப்பதான் பிசாசு பிடிக்கிறான். யூதாஸ் வந்து
அவர் மேல பட்டைகளோட தறிகளோடு பாவத்தை சாபத்தை மனத்தை தரித்து கொடுக்கிறது பார்க்கணும். இங்க கவனி ஏசு எங்கு சுற்றி இருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்படுற யாவரையும் குணமாக்குறா சுற்றி. நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. அப்போ எல்லாரும் பிசாசு வகை கட்சிச்சு ஏசு ஓடி என்ன பண்ணாரு? அணைக்கிறார் பாரு. உடனே ஒரு அணைப்பு, ஒரு பாதுகாப்பு. ஜீவசல்ல தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு அசுத்தாய் தனக்கு பசுத்தாய் இருக்கு. கத்துடைய அடைக்கிறதுக்கு கொண்டு வராரு. இனி அணிகட்டி பாவத்தை கிறிஸ்துவ நானே திராட்சை செடி நீ கொடினாரு. இந்த கவனி, இந்த திமிர்வாதக்காரன் இது லேகன் பிசாபிச்சவன் பிசாசு இடங்கடி 2000 பிசாசு அவனு கூடிச்சு பார்த்தாரு. பிசாசு இடங்குதான். பிசாசு மேல பார்த்தாரு. அவன் என்ன பண்ணாரு? தன் ஜீவரசம் தேவ தனக்கு கிறிஸ்துக்குள் கொண்டு வராரு. அத்தனை பிசாசு வந்துட்டு இனி பாவம் செய்ய சொல்லி அவனை பாதுகாத்து அவனே போய் தக்கப்படி ஊழி செய்ய அநேக பிசாசு தொட்டபடி செய்யறாரு. அல்லேலூயா. அதனால மத்திய மார்க்கு அவர் எங்கும் சுற்றி இருந்தார். குஷ்ரோகி கூட செவன முட பிசாசு திருடி கண்ணு கெட்டு போச்சு, காது கெட்டு போச்சு, ஆட்டு கெட்டு போச்சு, லக்ஸ் கெட்டு போச்சு, வாழ்க்கை கெட்டு போச்சு. கவனி, தரித்திரம், வியாதி, சாபம், பாவம், மரணம் தந்து எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறான். ஏசு ஓடி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு முடிவுள்ள பசுத்தாய் இறங்கி இனி அதிக இனி பாவம் செய்யாத. அந்த எலிசா சொன்ன மாதிரி இஸ்ரவேல் ராஜாவுக்கு என்ன எண்ணத்தில் போவாத, என்ன நேரத்துக்கு பாவட்டு மரத்துக்கு போவாத, கண்ணில் லட்சம் ஜீவனத்துக்கு போவாது. மவுளே சொல்றாங்க இல்லையா? பாவம் செய்யாத, அக்கிரமம் செய்யாத, அநியாயம் செய்யாத, அந்த இடத்துக்கு போவாத. பிசாசு போட்டு தள்ளிடுவான். சீட்டாடாத, விபச்சாரம், வேசிச்சாரம், சுயநீதி, அநீதி, பாவம், சாபம், அந்த இடத்துக்கு போன சீரியா ராஜா அழிச்சுடுவான். யுத்தத்தில் நீ தோத்து போயிடுவ. கிறிஸ்துக்குள்ள தேவ நீதி வைத்திரு பாவம் நீதி பரலோக ராஜா தேவனுக்கு தனக்கு உலகம் கொடு. நீ பாதுகாப்பா இருப்பாய். எந்த கோணாலும் வெற்றி பெறுவாய். நீ அப்பா அம்மா அனாத பெண்ணாதவன் 102 ராஜ்யாத்தியாய் மாறுவாய். சிறைச்சாலை யோசிப்பாதைக்கு அதிபதியாய் மாறுவாய். சகல காத்திரி ஆசீர்வாதமாய் மாற்றப்படுவாய். அல்லேலூயா. அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். ஓடி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவரத்தை தேவன் தனக்கு உலகம் கொடுத்து எல்லாரையும் பாதுகாத்து நானே திராட்சை செடி நீங்கள் போடுங்கள் ஒருவன் என்று வார்த்தை மிகுந்த கனி கொடுக்கிறாரு. கிறிஸ்துக்குள்ளே வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருக்கான். எந்த பிசாசும் சேதப்படுவார். 1000-1000 தேவதூதர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அதனால கிறிஸ்துக்குள்ளே இருக்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். இன்னும் நிறைய வசனங்களை நான் இதோடு கூட முடிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்ப பிச்சாங்க அவரை? நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, சாபத்தை ஏற்றுக்கொண்டு மரத்தில் தூக்கப்பட்ட எவ்வளவு சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காய் சாபமாகி 2:5 நாம் அவருக்கும் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் மரியாதை நமக்காக பாவமாக்கப்பட்டார். கலாத்தியர் 3 பேரா இல்ல, மரத்தில் தூக்கப்பட்ட சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக சாபமானார். அக்கிரமக்காரர் ஒருவர் என்ன பண்ணார்? அக்கிரமம் ஏற்றுட்டாரு. இப்போ பிசாசு அன்னைக்கு போனவன் சீரியா ராஜா வந்து பிஸ்டான இயேசுவ யோதர்களெல்லாம் பிஸ்டா யோதர் ரோமர் சிவில் அறிகிறாங்க இல்லையா? அது கவனி அச்சாங்களப்பா. அறிவும்போது என்ன பண்ண தலைமையில் கவிதை உடனே பிதாவிய ஆவியை பிடித்து ஜீவனை விட்டார். அல்லேலூயா. அப்போ சிலுவையில் அறையும் போது அவர் தலைமையில் கவிதை கவலைப்பட மீண்டுமாய் ஜீவ சொரஞ்சி பிதாவாகி ஆதாமுக்கு முழு உலகம் கொடுத்து பாவட்டுமான பாதாள கிறிஸ்துக்குள் வராரு. விசுவாசத்தில் மாணவர் சகல இன்னைக்கு வரைக்கும் இயேசு ஜீவ வச்சது கிடைக்கிறார். நன்மத்தையும் மேலே இல்லை. நம்முடைய நன்மத்தையும் அறியத்தக்க பாவத்தை ஏற்றுக்கொள்ளும் போது பிசாசு தன்றான் அழைக்கிறான். சிலுவையில் தலைமையில் கவிச்சு கவலைப்படல. பிதாவே மண்டி ஜீவ சரி தேவரத்து கொடுக்குறாரு. கைவிட்ட பிதா ஆதாமுக்கு முழு உலகம் கொடுக்குறாரு. குத்ததுமே சிலுவையிலேருந்து என்ன பண்றாரு? 3ஆவது நாள் பாவத்தை மன்னத்தை பாதாளத்தை ஜெயிச்சு வராரு. வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் பிதாவின் வலது பாசத்துல ஜீவனுக்குள்ளே இருக்கிறாரு. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அப்போ பாவத்துல மரணத்துல தரிசனத்தை என்ன பண்ணனே? அப்படியே சத்துமின் போற மாதிரியே திட்டிகிட்டே இருப்பான், அழிச்சுட்டே கொண்டுகிட்டே இருப்பான். உடனே கிறிஸ்துக்குள்ள இயேசுவின் மறுபடியும் தேவனுக்கு ஆதம் வந்து முழு வளர்த்து கொடுத்து பசுத்தை கத்துடைய அடைக்கலத்துக்குள்ள வந்துட்டான். வந்ததுமே நீ என்ன பண்ண? பாவத்துக்கு மன பாதாளத்திலிருந்து எழுந்து பரலோக ராஜ்யத்துக்குள் வருவாய். அல்லேலூயா. கிறிஸ்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. இந்த செய்தியை மிஸ் பண்ணாதுங்க. யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. அந்த செய்தி கேளுங்க. உங்கள் சேனல் எம்ஜிசி வெள்ளூர் இந்த சேனல் எல்லா படங்களோடு கூட இந்த செய்தியை போட்டிருக்கிறேன். இந்த செய்தி இயேசு 3ஆம் நாள் உயிரோடு கூட இருந்தார். பாவத்தை மரணத்தை பாதாளத்தை ஜெயிச்சு பசுத்தாய் வந்து சாவுக்கு உயிர் வாழ்ந்து சகல அதிகாரம் தேவதூதன் வந்து கண்ணை பண்ணிட்டு ஏது போன எல்லாவற்றையும் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்த்தா.
ஆனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்து கொடுங்க, வாய்நாள்லாம் கொடுங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போங்க. என் தாய் என்னை பாவத்தில் நான் குறுக்குடு ஏற்கனவே பிசாசு ராஜ்யத்தில் தான் இருக்கிறான். பிசாசு கிடைச்சிச்சு ஓடாம வரான். மாலையில கவலை பயம் வெறுப்பு கசுப்பு சுயநீதி அடிக்க கொடுக்குறானே இல்லையா? கட்டில் நிச்சா மாவன் ஜீவனி திரும்ப அந்த தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டுது. பிசாசு வரது வாழ்க்கைக்குள்ள வீணா போச்சு. சாபம் பாவம் மண்ண தத்திரம் வியாதி வறுமை தத்திரமா போச்சு. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் திருவிழா கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதரவோடு கூடி அசுத்தாவி பசுத்தாவிற்கு கர்த்தரை கோட்டை தாவீதை போல, ஆபிரகாமை போல, ஈசாவை போல, எஸ்தரை போல, எலியாவை போல, எலிசாவை போல கர்த்தருக்குள்ளே இருக்க. கர்த்தர் எல்லா பிசாசு ராஜ்யம் வெளியிலாக்கி உங்களை ஏற்று கர்த்தருடைய பிள்ளை இருந்து ஞானஸ்தானம் திருவிழா கிறிஸ்துக்குள்ள இருந்து பரலோக ராஜ்யத்தோட போய் சேர்ப்பான். அல்லேலூயா. கேவலமா அப்போ தேடுறான் சீரியா ராஜா உன்னை டெய்லி தேடிக்கிறான். நீ நன்மத்தையும் மரியாதைக்க கடியில போய் இருந்தினாக்கா அவனுக்கு வகை கச்சிடும். தேவடைய மனுஷன் சொன்னபடி கிறிஸ்துக்குள்ளே இருந்தினாக்கா எங்க போனாலும் வகை கிடைக்காது. அவன் குழம்பியே போயிடுவான். பிசாசு குழம்பி ஓடியே போயிடுவான். நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். கர்த்தரின் கோட்டை என் தஞ்சம் என் துருகம். தேவடைய மனுஷன் ஊழியக்காரர்கள் அப்போ சில சுவிசேஷ போதகர் சபை ஊழியக்காரர்கள்லாம் ஜீவன் கத்தகாரிகள் கிறிஸ்து கத்தகாரிகள் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளணும். அதை தேவனுக்கு தனக்கு முழு உழைத்து கொடுத்தினா எந்த சீரியா ராஜ்யம், எந்த சாபம், எந்த பாவம், எந்த மண், எந்த பாதாவோட சேதப்படுத்த முடியாது. கர்த்தருக்குள்ளே ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், வெற்றி, ஜெயம் கிறிஸ்துக்குள்ளே இந்த வெற்றி வாழ்க்கை நிறுத்தி பரலோக ராஜ்யம் அப்படியே போய் சேர்த்துலாம். தேவனோட பசுதாவே தரிவான கத்தாவே சொல்ற ஞாயிறு ஆராதனை எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நினைச்சு சேர்த்துக்கோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பாவிகளிலும் பாவி, பிரதான பாவி சொன்னான் பவுல். எங்க பார்த்தாலும் அடிக்கிறது நொடுக்குறது துன்மார்க்காந்த பவுல் சவுல் பவுலா மாறி இயேசு ஞானம் இனி கிறிஸ்துக்குள் பொலித்தீர், தசுவனிகர், கலாத்தீர், ரோமாபுரி பட்டணம் எங்க போனாலும் ஜனங்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வரான். நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜெவனே கிறிஸ்துவருக்கு ஜீவன் சொல்றான். தேவனுக்கு தனக்கு உலக விசுவாச ராஜ்யத்தோட நல்லா கிறிஸ்துக்குள் கொண்டு வரான். கர்த்தரை கோட்டை என் தஞ்சம் என் துர்கம் கேடுன்னு சொல்லி பெரிய ஏய்ப்புல கொண்டு வரான். குடும்பத்தார், இடத்தார், தேசத்தார் எல்லாம் ஆதரவுக்குள்ள பிறந்துக்கிறாங்க. விசுவாச ராஜ்யத்தில் இருக்காங்க. அச்சய ராஜா யுத்தம் பண்ண வரான். இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ணது எதுக்கு? உன்னை ஐக்கியத்துக்கு கொண்டதுக்கு, உங்ககிட்ட இதெல்லாம் பறிக்கிறதுக்கு, சமாதானத்தை தர்றதுக்கு, சந்தோஷம் திருறவும் கொள்ள ஐக்கியதான் திட்டம் போட்டுக்கிறான். நீ கிறிஸ்துக்குள் தேவடைய வார்த்தையை கேட்டு, தேவடைய ஊழியக்கார வார்த்தையை கேட்டு, ஜீவ வார்த்தை, தேவடைய ஊழியக்கார ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தை நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காய் ஜீவனே வருத்தப்பட்டு பாரசமுக்குள்ள எல்லோரும் எடுத்துருவான். நானே ஜீவ தப்பத்து திராட்சம் ஒருவன் வார்த்தை மிகுந்த கனிகளை கொடுப்பான். விசுவாச ராஜ்யத்தில் போவாத வியாபாரம் சொல்ல பார்த்தா இன்னைக்கு சொன்னாரு. ஏதே தோட்டத்தில் நன்மத்தையும் மரியத்தக்க கனி இருக்காது. தொடாத, பறிக்காத, போவாத, அதை புஷுக்கு நாட்டே சாகவே சாவாய் சொன்ன. அதே தான் இன்னைக்கு சொன்னார். பாவத்தின் சம்பளம் மதத்துக்கு போவாத, நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அநீதி அதை தேவன் தனக்கு உலக கொடுக்காது. விசுவாச ராஜ்யத்தை போய் சிக்கிக்குவேன். அவன் திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான். நானும் உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கணும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்லி அதை ஜீவனை தேவனே இயேசு சாமியோட வாக்குத்தத்தெல்லாம் இது. நீ இச்சிக்கப்படத்தக்க சகலம் இயேசு கிறிஸ்துக்குள்ள பாவம் பண்ணி பிறச்சு பாசுவாத ஐஸ்வர்ய வீடு மன சகலமும் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்குது. அப்படி போய் நீ ஏன் பிசாசு தேடி போற? சுயநீதி அநீதி பாவத்தை சாபத்தை மன்னத்தை தேடி போகும்போது சீரியா ராஜா வகை கச்சிட்டு வந்து ஒரே திருடத்துக்கு கொண்டது ஐக்கியமா இருக்குது. ஆனால் கிறிஸ்துக்குள்ள தாவீதை போல கர்த்தரின் கோட்டை என் தஞ்சம் என் துர்கம் என் கேடகம் கர்த்தரை நான் எக்காலத்தில் சோதரிப்பேன். அவர் துதி எப்போதுவா என் நாதோறும் உமது சொல்லிக்கொண்டே இருக்கும். அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் குருவுக்கு ஒரு ஆள் பாய்க்கு நாம சொல்லணும். கிறிஸ்துவ சொல்ல தேவதூதர் பசுத்தாய் 1000-10,000 தேவதூதர்கள், அக்னி மழமோட தேவதூதர்கள் மலையை சுற்றிலும் எலிசா மலையை சுற்றிலும் அக்னி மழமான தூதர்கள் இருந்தாங்களாம் பாருங்க. அந்த தேவதூதர் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற உனக்கும் புதிய ஏற்பாட்டில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அக்னி மழமான தேவதூதர்கள் அந்த மலையை சூழ்ந்திருந்தார்கள். சோத்திரம். அசீர் ராஜா அலிரேச்சு ஓடியே போயிட்டான். சோத்திரம். விசுவாச ராஜ்யம் ஓடியே போயிட்டான். அசுத்தாவோட பசுத்தாவர தேவதூர்கள்லாம் பணிவிட செய்ய உன்னை சுற்றிலும் அக்னி மழமான தேவதூதர்கள் இருக்காங்க. சோத்திரம். பாவத்தின் சம்பளம் மறந்துதான் பிசாசு தூதர்கள். ஒரே சாப் வானமண்டலத்தில் பொல்லாதாவின் சேனைகள், துரைத்திற்கு அந்தகார லோகாதிபதிகள், அசுத்தாவிகள் இதான் இருக்கும். அந்த ராஜ்யத்தில் பிசாசு ராஜ்யம் வானமண்டலத்தில் பொல்லாதாவின் சேனைகள், துரைத்திற்கு அந்தகார லோகாதிபதி தான் இருக்கும். அவன் திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான், வேற ஒன்றுக்கு வர மாட்டான். நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாக அது பரிபூர்ணப்பட மத்தியம் சொல்லிக்கிறேன். கத்தாவை சத்தியத்துக்கு ஒவ்வொரு ஆசிரியத்துக்கு ஜெபிக்கும். எங்கள் சுற்றி எல்லா கிராமத்து ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கத்தா கூட வந்தவர்களாக ஜெபிக்கிறதா. ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமானாயிடலாம்.
அந்த கிறிஸ்துவேசுக்குள்ள கூட வந்து அண்ணன் தம்பி மாமச்ச சொந்த பந்தம் தாய் தாப்பன் சுற்றிக்க ஜனங்க ஏரியாவுக்கு ஜனங்க ஏசு கிறிஸ்து பிசாசின் வல்லப்படாக்கூடிய யாவரும் நாளை நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காய் ஜீவ சர ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாரமும் அசுத்தத்தை பசுத்தாயிருக்கு போய் இனி அதிக கேடால் இனி பாவம் செய்யாது நாளை திராட்சை நீங்க கொடிகள் ஒருவரின் வார்த்தை நிலைத்திருக்கும்படி சொல்லி தாய் சத்தியத்துக்கு ஒரு பயன்படுத்தப்படி உலகெங்கும் ஆடுரை கொடிய பாதாளமாக விஸ்வாச ராஜ்யமாக அசிய ராஜாக்கள் ஒரே பாதாளம் சாம பாவம் மத தர்க்கம் பாதாளம் விபத்தார் வேஷன் கொலை கூத்து சுயநீதி அநீதி உலகமே ஒரு குட்டி பாதாளமாகுது திறந்து கொண்டதாகி பத்திரிகை செய்தி தொலைக்காட்சி செய்தி நோவா காலத்தில் இருந்தது போல அப்படியே மனுஷன் காலத்தில் நடக்குது சோதம் கொண்டு நடக்குது எல்லாரும் கிறிஸ்துவ கொண்டு வருகிறதா இயேசு பரிவத்தோட 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு எங்கள் இந்திய தேசத்தில் கிராமத்தில் பட்டணத்தில் போகிற இடத்துலாம் இயேசு கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதாரம் அசுத்தத்தில் பசுதா இருக்க கிறிஸ்துவ கொண்டு வந்தது போல இந்த சத்தியத்துக்காக ஒரு பயன்படுத்தப்படி ஜெபிக்கிறதா ஒரு மாபெரும் ஏற்பலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதா பயப்படாத கலங்காத சின்ன பாவம் பெருமையை ரத்த சகல பாவிலையும் சுத்திகரிக்கும் கர்த்தருடைய நாம பலத்தது நீதிமானவர்கள் சுகமாக வசூல்படி கிறிஸ்து இயேசுக்குள்ள இந்த சீதைக்காக ஒரு வாழ்நாள் நிலைநிறுத்துகிறதா கிறிஸ்துவில் எல்லையற்ற ஐஸ்வர்யம் தேவ நீதி பல்லோகராஜ பிதா ஆதாரம் கொண்டு அசுத்தாவோட தரித்திர சாப பாவத்தில் சிதறடிக்கப்பட தேவதெல்லாம் படிவிடை செய்ய ஆபிரகாம் கிறிஸ்துவ உண்டாக சத்தியத்துக்கு பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாவே மாபெரியங்களை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் மிக ஜெயமுள்ள நல்ல பிதாவே என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி என் போலும் பசுத்தராமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி அவசிய சகல உபரான் வருவார் கத்திரிக்க மகிழ்வுண்டாவதாக என்னுடைய பேர் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது ஒவ்வொரு நாளும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க பிரின்சிபல் தாமஸ் சர்ச் பண்ணுங்க யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெறும் சர்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தி ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நிச்சயமாக நீங்கள் வாங்குறது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இது நிச்சயமாக நீங்கள் வாங்குறது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்கள் இன்னும் ஏராளமான கடைசி நாளே பார்க்கக்கூடிய எல்லா செய்திகள் கத்திரவாத செய்தி கத்திரோடு பேசியிருக்கிறார் கத்திரை கடமனுக்கும் கத்திரை கடமனு கத்திரை காணிக்க சத்துக்கள் கத்திரிக்கு காணிக்க சத்து கூகுள் பே நம்பர் 733-958-6648 காட் பிளஸ் கத்திரவாத பார்த்த செய்தியை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ஒரு சேனல் எஃப்ஜிசி வெறும் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க நண்பர்கள் பிள்ளைகளும் ஷேர் பண்ண குறைந்தது ஒரு 100 பேருக்காவது செய்தி ஷேர் பண்ணுங்க கடைசி நாள் ஏற்படக்கூடிய எல்லா செய்திகளை கத்திரிக்காக செய்தி 6/4/2025 எஃப்ஜிசி